ஏன் அங்கே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல அவங்க போயிட்டாங்களான்னு பார்த்தேன். இந்தாங்க, நீங்க சொன்ன மாதிரி 4-5 புடவை வாங்கிட்டேன். இருக்கட்டும், இது உனக்கு தான், நீயே வச்சுக்கோ. எனக்கா? எனக்கு எதுக்கு இவ்ளோ புடவை? அது ஆமா, என்னாச்சு உங்களுக்கு இன்னைக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலையே, உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. எப்பவும் பணம் பணம்னு பரப்ப, இப்ப உனக்காக பொருளை வாங்கி கொடுத்தா வேணான்னு சொல்ற. ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? நான் அனாவசியமா என் காசை விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படவும் மாட்டேன். என்னங்க புரியுங்க? வெய் வெய் வெய், சாரி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. செஞ்ச உதவிய வார்த்தையாலையும் சொல்லலாம், பரிசாவும் கொடுக்கலாம். இது உனக்கு நான் கொடுக்கற பரிசா நினைச்சுக்கோ. நீங்க எதுக்கு எனக்கு பரிசு கொடுக்கணும்? அது நீ இருக்கிற தைரியத்துல தான் என் பொண்ணை இங்க விட்டுட்டு போறேன். அவளை நீ தான் நல்லா பாத்துக்கிற. அவளுக்கு நீயும் உன் பாட்டியும் தான் எல்லாம் செய்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாப்பாடுல இருந்து சகலமும். நான் ஒன்னும் சும்மா செய்யலையே, எல்லாத்துக்கும் காசு வாங்கிட்டு தானே செய்யறேன். நீ குடுக்கற பொருளுக்கு காசு வாங்குற நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க இனியா மேல காட்டுற பாசத்துக்கு நான் என்ன விலை தர முடியும்? பாசத்துக்கு யாராலையும் விலை கொடுக்க முடியாதுங்க. அதனால்தான் பொருளா பரிசா கொடுக்கறேன். வேண்டான்னு சொல்லாம எடுத்துக்கோயே. எனக்கு இது ரொம்ப புதுசா இருக்கு. இது வரைக்கும் யாருமே எனக்கு இந்த மாதிரி புடவையெல்லாம் வாங்கி கொடுத்ததே இல்ல. குழலி, நீ செய்யற ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்ல, உனக்கு கல்யாணம் முடிவானா புடவை வாங்கி தரலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது இப்போ நின்னு போச்சு. சரி, புடவை வாங்கி கொடுத்தாலாச்சும் நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சுதான் வாங்கி கொடுத்தேன். போதுமா? இந்த காரணம் கொஞ்சம் ஏத்துக்க முடியாத மாதிரி தான் இருக்கு. ஆனா நீங்க சொன்னதை கேட்க சந்தோஷமாவும் இருக்கு. தேங்க்ஸ். இது எல்லாமே எனக்கு தானே? ஆமா, உனக்கு தான். இத சாப்பாட்டு காசுல கழிச்சிட மாட்டீங்களே? அப்படி எல்லாம் பண்ண மாட்டோம். தேங்க்ஸ். யாரு வண்டி இது? நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. யாராச்சும் வீட்டுக்கு வந்திருப்பாங்களோ? வீடு தேடி வர அளவுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையே. ஒருவேளை மலர் கூட வேலை செய்யறவங்க யாராச்சும் வந்திருப்பாங்களோ? சாவியோட நிறுத்திட்டு போயிருக்காங்க. யாரா இருக்கும்? மலர், இங்க வா. அம்மா. பாத்து. மலர், யார் வண்டி இது? புது வண்டிய வேற இருக்கு. சாவியை விட்டுட்டு போயிருக்காங்க. உள்ள யாராச்சும் வந்திருக்காங்களா? ஆமா அண்ணி, புது வண்டி மாதிரி தான் இருக்கு. ஆனா வீட்டுக்கு யாரும் வரலையே. யார் வண்டியா இருக்கும்? யார் வண்டியா இருந்தா என்ன? வண்டி நல்லா இருக்குல்ல, பாருங்க. சாவியை கூட வச்சுட்டு போயிருக்காங்க. வாங்க, நம்ம எல்லாரும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். என்ன விளையாடுறியா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி புது வண்டிய சாவியோட நிறுத்திட்டு போயிருக்காங்க. இதுல நீ ரவுண்ட் வேற போலான்னு சொல்ற? அம்மா, அந்த பொறுப்பில்லாத ஆள் யாருன்னு தெரியுமா? நம்ம மலரத்தை தாமா. ஆமாம்மா, அத்தை வரும்போது புது வண்டியில தான் வந்தாங்க. என்ன சொல்றாங்க இவங்க? நீ வண்டியில வந்தியா? ஆமா அண்ணி, கொஞ்ச நேரம் சஸ்பென்ஸ் வைக்கலான்னு பார்த்தேன். சரியான ஓட்ட வைங்க ரெண்டும். ஏன் நீ சொன்ன? ஹாஸ்பிடல்ல கொடுத்திருக்காங்களா மலர்? இல்ல அண்ணி, நான் தான் லோன் போட்டு வாங்கியிருக்கேன். ஆமா, நல்லதுதான். டெய்லி ஹாஸ்பிடலுக்கு பஸ்ல போயிட்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாம எப்ப வேணா ஹாஸ்பிடல் போக வேண்டி இருக்கும்னு சொன்னல.
வண்டி உனக்கு தேவைதான் மலர். நல்ல விஷயம் தான் பண்ணிருக்க. போதும் 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 அண்ணி, நல்ல விஷயம்தான். ஆனா நீங்க இவ்ளோ நேரம் சொன்ன மாதிரி வண்டி எனக்கு இல்ல, உங்களுக்கு. எனக்கா? ஆமா அண்ணி, எனக்கு திடீர்னு நைட்டு ஹாஸ்பிடல் போக வேண்டியது இருந்தா வண்டியில போறது சேஃபா சொல்லுங்க? அந்த மாதிரி ஏதாவது எமர்ஜென்சினா நான் கோமதி ஆட்டோலே போயிடுவேன். இது உங்களுக்கு தான் அண்ணி. விளையாடாத மலர். எனக்கு எதுக்கு வண்டி? தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு. அண்ணி இதெல்லாம் ரொம்ப ஓவர் அண்ணி. இப்பதான் நல்ல விஷயம் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள டக்குன்னு தேவையில்லாத செலவுன்னு சொல்றீங்க. ஆமா, உனக்குனா ஓகே, எனக்குனா நாட் ஓகே. அண்ணி நீங்க ஒவ்வொரு இடத்துக்கா நடந்து போயிட்டு பஸ்ல அலைஞ்சு எவ்வளவு டயர்ட் ஆறீங்க. என்னை விட இந்த வண்டி உங்களுக்கு தான் நீ தேவை. நேத்து நைட்டு கால் வலியில தூங்காம இருந்தீங்க, அத பார்த்ததும் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மலர், நான் பாத்துக்கிறேன். டாக்டரா லட்சணமா நீ தான் வண்டியில போகணும், அதுதான் உனக்கு மரியாதை. அண்ணி இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் விட்டே கொடுக்க மாட்டீங்களே. சரி, புது வண்டி உங்க கையால தான் பூஜை போடணும். போட்டுட்டா போச்சு. ஓகே நீ இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன், வாங்க. சரி போலாம். அறிவு கிட்டவன் எப்படி ஓட்டிட்டு போறான் பாரு. குழந்தைங்களை வச்சுட்டு நிக்கிறோம், கண்ணு முன்ன தெரியாம ஓட்டிட்டு போறான். மலர், அது நம்ம கார் மாதிரி இல்ல? ஆமா அண்ணி, நம்ம கார் மாதிரி தான் இருக்கு. நம்ம சேல் பண்ணதும் யாரோ வாங்கிருக்காங்க போல. அம்மா நம்ம காராமா நம்மள இடிக்க வந்துச்சு? அது நம்மளோட கார் இல்ல. சரி வாங்க போலாம். சரி அண்ணி. ஐயோ, ஒரு 2 நிமிஷத்துல என்ன வருத்திட்டா பாத்தியாடா? நடு ரோடுன்னு கூட பார்க்காம அவ என்ன பேச்சு பேசுறா? அறிவில்லன்னு வேற சொல்றா. ரொம்ப திமிரு பிடிச்சவதா இவ. அம்மா செம்ம திமிரு பிடிச்சவம்மா. ஒண்ணுமே இல்லாம பிச்சை எடுக்கிற நிலைமையில இருப்பான்னு பார்த்தா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் தின்னுட்டு இருக்கா. திமிரு கொஞ்சம் கூட குறையவே இல்லம்மா. பாஸ்கரே, உன்னையும் என்னையும் அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டு ஊர்ல கடை வாங்கி வச்சுட்டு ஓடி வந்தவ மாதிரியா தெரியறா? அப்படியே மினுக்கிட்டு எல்லாம் தெரியறா. மினுக்கிட்டு கையில அமௌண்ட் ஏதாவது வச்சிருப்பாளோ? அவளை பார்த்தா பணத்துக்கு கஷ்டப்படுற மாதிரியே தெரியலையம்மா. இங்க வந்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள புது வண்டி வாங்கிட்டா. இருக்கும்டா, இருக்கும். இங்க பாரு, அவ எப்படியோ போய் தொலைறா. என் பேர புள்ளைய வேற அவ இழுத்துட்டு போயிட்டா. என் புள்ள அவகிட்ட பட்ட கஷ்டம் பத்தாதுன்னு இப்ப என் பேரனுள்ள அவகிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான். அம்மா அவ என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கினேன், அப்புறம் தான் அவ ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணி விடுனே. இந்த மலருள்ள அவ கூட அறிவு கெட்டு போய் சுத்திக்கிட்டு இருக்கா. பெத்தவளாச்சே, கூட பிறந்தவனாச்சேன்னு ஒரு நினைப்பாவது அவளுக்கு இருக்கா?
இத்தனை நாள்ல ஒரு போன் பண்ணி நம்ம கிட்ட பேசணும்னு அவளுக்கு தோணல பாரு. ஏமா நீ வேறம்மா, ஏன் கவலைப்படுற? அவளுங்க வாழ்க்கையை காப்பாத்துன்னு 2 பேரும் என் காலில் வந்து விழ போறாங்க. அதெல்லாம் நான் விழ வைப்பேம்மா. கரெக்டா சொன்னடா பாஸ்கர். அவகிட்ட இருந்து நாம எடுத்துட்டு வந்த பணத்தை வச்சு நீ பிசினஸ் டெவலப் பண்ணு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ வண்டியில ஏறு. சரி சரி, அந்த கண்ணாடி போடுறா, அப்பதான் அவனுக்கு அழகு. போடுறேன் பாரு. ஏமா இந்தமா மா நில்லுமா. யார் மணி நீ பாட்டுக்கு உள்ள வர? நான் புடவை சேல்ஸ் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ வெளில போமா. ஒரே ஒரு நிமிஷம் போன்னு சொல்றேன்ல. வீட்ல இருக்காங்களா? சொன்னா கேட்க மாட்டியா? போமா முதல்ல. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. அன்பாண்டி இனியா, வாட்ச்மேன் அங்கிள். என்னமா? அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். அப்படியா? உள்ள அனுப்புங்க. சரிமா. மா உள்ள போங்க. ஆண்டி உள்ள வாங்க. புடவை வைக்க சிவம் வீட்டுக்கா வந்திருக்கோம்? ஆண்டி வாங்க. ஆண்டி இனியா, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. உள்ள வாங்க. இல்ல இருக்கட்டும். இது உங்க வீடா? இல்ல ஆண்டி, இது அம்மாவோட வீடு. அம்மா இப்போ சென்னைக்கு வந்துட்டாங்க. ஊர்ல இருந்தா வார வாரம் ஓவியாவை பார்க்க முடியாதுன்னு நானும் அப்பாவும் சென்னைக்கு வந்துட்டோம். நீங்க உள்ள வாங்க ஆண்டி. பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் வரேன். அம்மா வீட்ல இல்ல, கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நீங்க வாங்க வாங்க. ஆண்டி எனக்காக உள்ள வாங்க. இனியா ப்ளீஸ் வாங்க ஆண்டி, வாங்க. வாங்க ஆண்டி, உள்ள வாங்க. ஆண்டி உட்காருங்க. ஊர்ல இருந்து அப்பாவும் நீயும் மட்டும் வந்தீங்களா, இல்ல பாட்டி தாத்தாவும் வந்திருக்காங்களா? அவங்களா இன்னும் ஊர்ல தான் இருக்காங்க ஆண்டி. அது அம்மா அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஓவியாவை பார்க்க தான் சிவம் சென்னைக்கு வந்திருக்காரா? இது தெரியாம என்ன ஃபாலோ பண்றீங்களான்னு சண்டை போட்டுட்டேனே. இன்னைக்கு ஓவியா அப்பா கூட இருக்கா ஆண்டி. நான் இங்க வந்திருக்கேன். நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஏன் ஆண்டி எங்க கிட்ட சொல்லாம வந்துட்டீங்க? நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? யார்கிட்டயும் சொல்லாம இப்படி வர வேண்டிய சூழ்நிலை. இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கல. சரி, அதை விடு. அப்பா உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? சூப்பரா பாத்துக்கிறாரு ஆண்டி. அவரே கூட குக்கெல்லாம் பண்ணி கொடுக்கறாரு தெரியுமா? என்னை வெளியே கூட்டிட்டு போனா ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிறாரு. என்னை ரொம்ப பொறுப்பா பாத்துக்கிறாரு ஆண்டி. ஸ்கூல்ல சேர்ந்துட்டியா? எங்க படிக்கிற? இல்ல ஆண்டி, இன்னும் நான் சேரல. ஒரு ஸ்கூலுக்கு போனோம். சிங்கிள் பேரண்டோட பசங்களுக்கு அட்மிஷன்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னாச்சு இனியா? ஆண்டி எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. அம்மாவும் ரொம்ப மாறிட்டாங்க. நான் அப்பா கிட்ட சொல்றதுக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. இங்க பாரு இனியா, நீ எங்க இருந்தாலும் நல்ல பிள்ளையா இருக்கணும்.
நல்லா படிக்கணும். அம்மா மாறிட்டாங்கன்னுலாம் சொல்லக்கூடாது. அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அம்மா அப்பா யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது. இல்ல ஆண்டி, அம்மா தப்பு தப்பா சொல்லி கொடுக்கறாங்க. அப்பாவை விட்டு வந்துருன்னு சொல்றாங்க. நான் எப்படி அதை செய்ய முடியும் சொல்லுங்க ஆண்டி. நீ எதையும் அப்பா கிட்ட மறைக்காத இனியா. அப்பா கிட்ட சொல்லு, அவர் உனக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பாரு. நீயா எந்த முடிவும் எடுக்காத, ஓகேவா? சரிங்க ஆண்டி. நீங்க கலை பாரதிலாம் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க. ம், சரி இனியா, நீ பத்திரமா கவனமா இரு, ஓகே? சரிங்க ஆண்டி. ஆண்டி, அம்மா வந்துருவாங்க. ஆமால, அம்மா வந்துட்டா அப்புறம் ஒன்னதான் திட்டுவாங்க. சரி, நான் கிளம்புறேன். சாரி ஆண்டி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இனியா. வாட்ச்மேன், வாட்ச்மேன், வாட்ச்மேன். அம்மா சொல்லுங்கம்மா. கண்டவங்களையும் வீட்டுக்குள்ள விடுறதுக்கு தான் உன்னை வாட்ச்மேன் வேலைக்கு வச்சிருக்கேனா? உன்னால வேலையை ஒழுங்கா பார்க்க முடியாதா? இல்லம்மா, புடவை வைக்க வந்தேன்னு சொன்னாங்க. வாட்? புடவை வைக்க வந்தாங்களா? ஆமா, நான் புடவை விற்கதான் வந்தேன். ஆனா இது உங்க வீடுன்னு தெரியாது. இனியாவ பார்த்தேன், அதான் உள்ள வந்தேன். யோ போயா. ஓகே சார். ஏய் இனியா, என்ன பழக்கம் அது? ரோட்ல போறவங்க எல்லாம் வீட்ல உட்கார வச்சு பேசிட்டு இருக்க. அவங்க ஒன்னும் ரோட்ல போறவங்க இல்ல. அன்பாண்டி உங்களுக்கு தெரியும் தானே? தெரியாத மாதிரி சொல்றீங்க. பாத்தியா இனியா கூட கூட பேசுறா. ஏய், வீட்ல வச்சு ஏன் மானத்தையும் ஓவியா மானத்தையும் வாங்கினா அது உனக்கு பெருசா தெரியல. உன் கூட பிறந்தவள அடிச்சிருக்கா, அதுவும் உன் கண்ணுக்கு எதிர்க்கையே. உனக்கு அப்ப கூட புத்தி வரல. எல்லாம் அவ அப்பனோட திமிரு அப்படியே இருக்கு பாரு. ஏன் என் மேல இருக்கிற கோவத்தை இனிய மேல காட்டுறீங்க? ஏய், நீ எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது. நீ பண்ண பாவத்துக்கு தான் தண்டனையா இப்படி தெரு தெருவா கேவலமா புடவை வித்துட்டு இருக்க. இன்னும் திமிரு அடங்கல. தெரு தெருவா புடவை வித்தாலும் நான் கௌரவமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஓ, அப்போ நாங்கெல்லாம் கௌரவமா வாழலன்னு சொல்றேன். தேவையில்லாம நான் சொல்லாதது எல்லாம் சொல்றீங்க. இங்க பாருங்க, ஏதோ ஒரு வீடுன்னு தான் நான் உள்ள வந்தேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. என்ன மன்னிக்கிறது? ஆள் இல்லாதப்ப வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு குழந்தைகிட்ட ஏதோ சொல்லி கொடுத்து மனசு கலைக்கிறியா? ஐயோ, என்னங்க நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க? அம்மா, அவங்க என்ன எனக்கு தப்பா சொல்லி கொடுக்கலமா. நான் தான் அவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இனியா, இதுக்குதான் நான் உள்ள வரமாட்டேன்னு சொன்னேன். சாரி இனியா, நான் வரேன் இனியா. ஏய், ஹலோ, நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போற. என்ன பண்ணணும்? புடவை வைக்க தானே வந்த, வித்துட்டு போ. நிஜமாவே இதுல புடவைதான் இருக்கா இல்ல ஊறுகாய் பாட்டில் அது இதுன்னு வச்சிருக்கியா? ஏன் மேடம் எனக்கெல்லாம் புடவை வைக்க மாட்டீங்களோ? என் வேலை அது. புடவை பிடிச்சிருந்தா பாருங்க, காசு கொடுத்தா புடவை கொடுக்க போறேன். ராஜு, இவ்வளவு தூரம் வந்துட்டா போனா போது வாங்கிக்கலாமா? உன் விருப்பம். உனக்கு இஷ்டம்னா எனக்கு ஓகே தான். காமி காமி. ஹலோ ஹலோ,
என்ன நீங்க கீழே உட்கார மாட்டீங்களோ?